Welcome to this maths class. 600 Ganitha Prakashoda first chapter patterns in mathematics வந்து 1.3 visualizing number sequences தான் இப்போ லேர்ன் பண்ண போகிறோம். நிறைய சீக்வன்சஸ் வந்து நம்ம பிக்சர் மூலமாக விஷுவலைஸ் பண்ண முடியும். மேத்தமெட்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை வந்து பிக்சர்ஸ் மூலமாகவும் டயக்ராம் மூலமாகவும் விஷுவலைஸ் பண்ணுறது வந்து மேத்தமெட்டிக்கல் பேட்டர்ன்ஸையும் கான்செப்ட்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேபிள் 1ல் ஆல்ரெடி நம்ம நிறைய சீக்வன்சஸ் படிச்சிருக்கோம். அதில் வந்து ஒரு 7 சீக்வன்ஸ் அப் டு க்யூப்ஸ் வரைக்கும் டேபிள் 2ல் வந்து பிக்சர் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஆல் ஒன்ஸ். இதில் வந்து எல்லா டேர்முமே வந்து 1 தான். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மும் 1 தான், செகண்ட் டேர்மும் 1 தான், தேர்ட் டேர்மும் 1 தான். ஸோ 1 வந்து ஒரு டாட்டால் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எனி டேர்ம் எடுத்தாலும் அது ஒரு டாட்டால் ரெப்ரசன்ட் பண்ணணும். கவுண்டிங் நம்பர்ஸ்னால் என்னது? 1 2 3 4 5 6 அண்ட் ஸோ ஆன். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் 1 இருக்குது, அப்போ அதை ஒரு டாட்டால் ரெப்ரசன்ட் பண்ணணும். செகண்ட் டேர்மில் வந்து 2 இருக்குது, அப்போ 2 டாட்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். மூணாவது டேர்மில் வந்து நம்பர் 3 இருக்குது, அப்போ 3 டாட்ஸால் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 4 நம்பர் 4 இருக்குது, ஸோ 1 2 3 4 4 டாட்ஸ் வைக்கணும். நெக்ஸ்ட்டு 5 நம்பர் 5 இருக்குது, ஸோ 1 2 3 4 5 5 டாட்ஸ் வைக்கணும். நெக்ஸ்ட்டு 6க்கு 6 டாட்ஸ் வைக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் வந்து ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்னால் என்னது? நம்ம வந்து 2வால் டிவைட் பண்ண முடியாது. இப்போ ஆட் நம்பர்ஸில் வந்து ஃபஸ்ட் நம்பர் என்னது? 1. நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? +2 ஆட் ஆகி 3 வரும். அதுக்கு அடுத்த நம்பர் +2 ஆட் ஆகி 5. இப்படி வந்து +2 வந்து எவ்ரி டைமுக்கு ஆட் ஆகி அடுத்த நம்பர் வரும். இப்போ ஃபஸ்ட் டேர்மில் 1 இருக்கிறதுனால ஒரு டாட்டால் ரெப்ரசன்ட் பண்ணணும். செகண்ட் டேர்மில் என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3 டாட்ஸை இங்கே வந்து ஆட் நம்பருக்கு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேரா 1 2 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் நம்பர் 1 வந்து நெக்ஸ்ட்டு எழுதணும். ஸோ 1 2 3. நம்பர் 5 எப்படி எழுதணும்? 1 2 3 4 தென் 5. ஆட் நம்பருங்கனால ஒரு டாட் மட்டும் பேர் இல்லாமல் தனியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 7 1 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட் வந்து 9 1 2 3 4 5 6 7 8 9. இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்னால் 2வால் டிவைட் பண்ண முடியும். ஸோ அதை பேராக நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து 2 இருக்குது, நம்பர் 2 இருக்குது, அப்போ வந்து 1 2. செகண்ட் டேர்மில் 4 இருக்குது, 1 2 3 4. நெக்ஸ்ட் வந்து 6 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் வந்து 8 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட் வந்து 10 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் சீக்வென்ஸ் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்னால் என்னது? ஃபஸ்ட் டேர்ம் வந்து 1 இருக்கும், அதோட +2 ஆட் ஆகி நெக்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். 3யோட 3 ஆட் ஆகி 6 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4 ஆட் ஆகி 10, தென் 5 ஆட் ஆகி 15, அதுக்கப்புறம் 6 ஆட் ஆகி 21. இப்படி கிடைக்கும் ட்ரையாங்குலர் நம்பர்ஸில். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்பரில் ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து 1 இருக்குது, இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்? 1 டாட்னால. நெக்ஸ்ட்டு 3 இருக்குது, இந்த 3யை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து 2 டாட் வைக்கணும். ஸோ 1 2 3. இப்போ இது வந்து ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி மேக் பண்ணோம், ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள். இதில் வந்து சைடில் இருக்க டாட்ஸ் வந்து இந்த செகண்ட் டேர்மை ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ அடுத்த நம்பர் வந்து 6. இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு டாட், தென் 2 3 4 5 6. இப்போவும் பார்த்தா இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும், ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள். இதோட சைடு பாருங்கள், 3 டாட்ஸ் 3 டாட்ஸ் ஃபார் தேர்ட் டேர்ம் அப்படின்னு நினைச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 10. ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி ஈவன் இங்கே கூட ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. சைடு வந்து 4 டாட்ஸ், ஃபோர்த் டேர்முக்கு 4 டாட்ஸ். நெக்ஸ்ட் வந்து 15 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒரு டாட், தென் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இந்த மாதிரி ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். டாட்ஸால் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்பர் சீக்வென்ஸ் வந்து ஸ்கொயர்ஸ். ஸ்கொயர்ஸ்னால் என்னது? அந்த நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது, 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது தான் ஸ்கொயர்ஸ்.
ஃபஸ்ட்டு டேர்ம் 1 வந்து 1 into 1 கிடைக்கும். செகண்ட் டேர்ம் வந்து 2 into 2 4, தேர்ட் டேர்ம் 3 into 3 9, 4 into 4 16, 5 into 5 25. இப்போ ஃபஸ்ட் டேர்ம் 1 வந்து ஒரு டாட்டால் ரெப்ரசன்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 into 2 இது வந்து 1 2 3 4, எய்தர் காலம் வைஸ் ரோ வைஸ் பார்த்தாலும் 2 2 டாட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் 3 into 3, இப்போ 1 2 3 4 5 6 7 8 9, காலம் ரோ வைஸ் 3 3 3 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16, இந்த மாதிரி 4 4 4 அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25, இந்த மாதிரி டாட்ஸ் வைக்கணும். காலம் வைஸ் ரோ வைஸ் 5 5 இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்பர் சீக்வென்ஸ் வந்து க்யூப்ஸ். க்யூப்ஸ் வந்து எப்படி கிடைக்கும்? அந்த நம்பரை 3 times மல்டிப்ளை பண்ணணும். 1 into 1 into 1 1, 2 into 2 into 2 8, 3 into 3 into 3 27, 4 into 4 into 4, then 5 into 5 into 5. இப்போ வந்து ஃபஸ்ட்டு க்யூப்பில் வந்துட்டு லென்த்து வந்து 1, breadth 1 and height 1. So 1 into 1 into 1 makes cube. நெக்ஸ்ட்டு வந்து 2 into 2, length வந்து 2, breadth 2 and height 2. 2 into 2 into 2. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு க்யூப் இருக்கும். செகண்ட் இதில் வந்துட்டு 2 க்யூப்ஸ், காலம் வைஸ் ரோ வைஸ் 2 க்யூப்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் காலம் வைஸ் ரோ வைஸ் 3 3 இருக்கும், 3 cross 3. இங்கே வந்து காலம் வைஸ் ரோ வைஸ் 4 4 இருக்கும். இது வந்து 3 dimensional ஷேப்பை நம்ம வந்து இது நோட்புக்கில் வரைகிறதுனால 3 சைட்ஸ் வந்து நமக்கு வந்து விசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட். ஃபஸ்ட் கொஷின், copy the pictorial representations of the number sequences in table 2 in your notebook and draw the next picture for each sequence. ஸோ எல்லா சீக்வென்ஸையும் நம்ம வந்து ட்ரா பண்ணி நெக்ஸ்ட்டு பிக்சர் வந்து எல்லா சீக்வென்ஸுக்கும் நெக்ஸ்ட்டு பிக்சர் வந்து ட்ரா பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆல் 1 சீக்வென்ஸ். இதில் எந்த டேர்ம் எடுத்தாலும் 1 தான். இது +0 பண்ணி தான் நமக்கு கிடைக்கிது. +0 ஸோ இங்கேயும் 1 தான் கிடைக்கும். ஸோ டாட்டால் ரெப்ரசன்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கவுண்டிங் நம்பர்ஸ். கவுண்டிங் நம்பர்ஸ் எப்படி கிடைக்கிது? ஃபஸ்ட் டேர்மோட 1 ஆட் பண்ணால் 2, +1 3, +1 4, +1 5. இப்போ நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? +1 5 +1 6 கிடைக்கும். ஸோ 6. அப்போ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்? 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் வந்து ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ் எப்படி கிடைக்கும்? 1 + 2 3, 3 + 2 5, 5 + 2 7, 7 + 2 9, 9 + 2 நெக்ஸ்ட் டைம் என்ன கிடைக்கும்? 11. ஆட் நம்பர்ஸ் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்? பேராக ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11, லாஸ்ட் மட்டும் பேர் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் எப்படி கிடைக்கும்? ஃபஸ்ட்டு டேர்மோட 2 ஆட் பண்ணால் 4 கிடைக்கும். 4ஓட 2 ஆட் பண்ணால் 6, 6ஓட +2 8, 8 + 2 10. நெக்ஸ்ட் நம்பர் என்ன கிடைக்கும்? 10 + 2 12. ஸோ 12 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். ட்ரையாங்குலர் நம்பரில் வந்து ஃபஸ்ட்டு டேர்மோட +2 ஆட் பண்ணால் செகண்ட் டேர்ம் கிடைக்கும். செகண்ட் டேர்மோட 3 ஆட் பண்ணணும், 6 கிடைக்கும். அதுக்கப்புறம் 6 + 4 10, 10 + 5 15. அப்போ 15 + 6 21 தான் நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்கும். ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் எப்படி நம்ம வந்து
பிக்சர் ரெப்ரசன்டேஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டாட், தென் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஸோ இது வந்து மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? இதில் 21. நெக்ஸ்ட்டு சீக்வென்ஸ் வந்து ஸ்கொயர்ஸ். ஸ்கொயர்ஸில் வந்து ஃபஸ்ட் டேர்ம் என்னது? 1 into 1 1 into 1 1, 2 into 2 4, 3 into 3 9, 4 into 4 16, 5 into 5 25. இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்னவாக இருக்கும்? 6 into 6 36 வந்து ட்ரா பண்ணணும். இங்கே எப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட் டேர்ம் வந்து ஒரு டாட், செகண்ட் டேர்ம் வந்து 1 2 3 4 ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் டாட்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே வந்து 6 ஃபஸ்ட்டு காலம் என்ன ட்ரா பண்ணிடலாம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36. இதுதான் 6 into 6 36. ரோஸ் அண்ட் காலம்ஸில் 6 6 ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஸ்கொயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து க்யூப்ஸ். க்யூப்ஸ் எப்படி வந்து ஃபஸ்ட் டேர்ம் ஃபார்ம் ஆகும்? 1 into 1 into 1, நெக்ஸ்ட் ஒன் 2 into 2 into 2, 3 into 3 into 3 27, 4 into 4 into 4 64, 5 into 5 into 5 125. இப்போ நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் நமக்கு? 6 into 6 into 6 that is equal to 216. இப்போ வந்து 3 dimension ஷேப்புங்கிறதுனால நமக்கு 3 சைட்ஸ் தான் விசிபிளாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு க்யூப்பில் வந்து இங்கே 1 1 cross 1 1 cross 1 1 cross 1. இந்த செகண்ட் க்யூப்பில் வந்து 2 rows 2 columns இருக்கும். ஸோ 2 cross 2. அதே மாதிரி இங்கே ஒரு 2 cross 2, இங்கே ஒரு 2 cross 2. இங்கே வந்து 1 2 3 3 rows 3 columns. ஸோ இங்கே 3 cross 3 இருக்கும். இந்த சைடு ஒரு 3 cross 3, இங்கே ஒரு 3 cross 3. தென் ஹியர் 4 cross 4, இங்கே வந்து 4 cross 4, இந்த சைடு 4 cross 4. நெக்ஸ்ட்டு வந்து 5 cross 5, இந்த சைடு 5 cross 5, இந்த சைடு 5 cross 5. அப்போ இங்கேயும் 1 2 3 4 5 6 இருக்கும். இங்கே 2 3 4 5 6 6 cross 6 மொத்தம் 36 க்யூப்ஸ் இருக்கும். இப்போ விசிபிள் சைட்ஸ் வந்து ட்ரா பண்ணி காமிக்கலாம். ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்க ஸ்கொயர்லேருந்து க்யூப் டெவலப் பண்ணலாம். ஸோ திஸ் ஒன் பேரலாக 2 லைன்ஸ் போட்டுக்கணும். தென் ஜாயின் திஸ் லைன். ஹியர் பேரலாக இங்கே வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஜாயின் திஸ் லைன். இந்த சைடும் வந்து 6 cross 6 ட்ரா பண்ணணும். இங்கேயும் 6 cross 6 ட்ரா பண்ணணும். 6 காலம்ஸ் வந்துடும். 1 2 3 4 5 6 6 காலம்ஸ். ஸோ ஜாயின் திஸ் லைன். இதுவும் வந்து 6 cross 6 கிடச்சிடும். இங்கேயும் வந்து 6 cross 6 இருக்கும். நமக்கு விசிபிள் சைட்ஸ் மாத்திரம் இப்போ ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து க்யூப் வந்து ஃபார்ம் பண்ணுது. இதில் டோட்டல் வந்து 216 வந்து க்யூப்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின். Why are 1 3 6 10 15 called triangular numbers? Why are 1 4 9 16 25 called square numbers or squares? Why are 1 8 27 64 125 called cubes? இப்போ வந்து எதனால் 1 3 6 10 15 எல்லாம் ட்ரையாங்கிள் நம்பர்ஸ்னு சொல்கிறோம், 1 4 9 16 25 வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ்னு சொல்கிறோம், அப்புறம் 1 8 27 64 25 ஏன் க்யூப்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 1 6 3 10 15 called triangular numbers because they can be arranged to form equilateral triangle by dot patterns. நம்ம டாட் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி இந்த நம்பர்ஸை வந்து ஒரு ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிளில் வந்து ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். அதனால தான் இதை ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் சொல்கிறோம். 1 4 9 16 25 called square numbers because they can be arranged to form squares by dot patterns. டாட் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி இந்த நம்பர்ஸை வந்து ஒரு ஸ்கொயராக நம்ம ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். அதனால தான் இதை ஸ்கொயர்ஸ் ஆர் ஸ்கொயர் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 1 8 27 64 125 called cubes because they can be arranged to form cubes by smaller cubes.
நம்ம ஸ்மாலர் க்யூப்ஸை யூஸ் பண்ணி இந்த நம்பர்ஸை வந்து ஒரு க்யூபை வந்து ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். அதனால தான் இதை வந்து க்யூப்ஸ்ன்னு சொல்கிறோம். Third question, you will have noticed that 36 is both a triangular number and a square number. That is, 36 dots can be arranged perfectly both in a triangle and in a square. Make pictures in your notebook illustrating this. Next, this shows that the same number can be represented differently and play different roles depending on the context. Try representing some other numbers pictorially in different ways. Triangular number. ஸோ 36 ட்ரையாங்குலர் ஃபார்மில் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டாட், நெக்ஸ்ட் லைனில் 2 டாட்ஸ் இருக்கணும், நெக்ஸ்ட் லைனில் 3 டாட்ஸ் இருக்கணும். ஸோ கவுண்ட் பண்ணிகிட்டே வரணும் 36 வரைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 36 நம்பரில் ட்ரையாங்குலர் ஃபார்ம் வந்து மேக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் நம்பர் எப்படி வரும்? 6 into 6 equal to 36. அப்போ 6 rows 6 columns மேக் பண்ணணும். 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட்டும் 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. So 6 rows 6 columns, 6 is 36 from a square number. இப்போ சேம் நம்பரே டிஃப்ரெண்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து அது கான்டெக்ட்ஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் வந்து அது ப்ளே பண்ணும். இப்போ ட்ரை ரெப்ரசன்டிங் சம் அதர் நம்பர்ஸ் பிக்டோரியலி இன் டிஃப்ரெண்ட் வேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சம் அதர் எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்கலாம். இப்போ வந்து 15ங்கிறது வந்து ஆட் நம்பர், 15ங்கிறது ஆட் நம்பர். அதே 15 வந்து ட்ரையாங்குலர் நம்பர்லேயும் இருக்குது. ட்ரையாங்குலர் நம்பர். இப்போ ஆட் நம்பர் எப்படி அரேஞ்ச் பண்ணோம்? 15 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 மட்டும் தனியாக இருக்கும். இதெல்லாம் பேராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் நம்பரில் வந்து 15 வந்து அரேஞ்ச் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 15ங்கிற நம்பரை ட்ரையாங்குலர் ஃபார்மில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 8 வந்து ஈவன் நம்பர். அதே 8 வந்து க்யூப்ஸ்லேயும் வரும். ஸோ இப்போ அதை அரேஞ்ச் பண்ணலாம். ஈவன் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 பேர் அரேஞ்ச் பண்ணியாச்சு ஈவன் நம்பருங்கிறதுனால. இப்போ வந்து க்யூப்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ இந்த டேபிளில் வந்து கவுண்டிங் நம்பர் சீக்வன்ஸில் வந்துட்டு 5 சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதே 5 வந்து நம்ம ஆட் நம்பர் சீக்வன்ஸ்லேயும் சூஸ் பண்ண முடியும். இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸில் இருக்குது, பட் ஆனால் டிஃப்ரெண்ட் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குது. அதே மாதிரி ஈவன் நம்பரில் வந்து 6 சூஸ் பண்ணிக்கலாம்.
ட்ரையாங்குலர் நம்பர்லேயும் 6 இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் சீக்வென்ஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குது. அதே மாதிரி ஆட் நம்பர் வந்து 9 எடுத்துக்கலாம். அது வந்து ஸ்கொயர் நம்பர் 9, ரெண்டுமே சேம் நம்பர் தான் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சீக்வென்ஸ். ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குது. அப்புறம் ஈவன் நம்பர் 8 எடுத்துக்கலாம். அதே 8 வந்து க்யூப் சீக்வென்ஸ்லேயும் இருக்குது. இது ரெண்டுமே வேறு வேறு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வந்து நம்பர் சீக்வென்சஸில் வந்து காமனாக இருக்கும். நம்ம கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்லேயும் 15 வந்து போத் ஆட் நம்பர் அண்ட் ட்ரையாங்குலர் நம்பர். அதே மாதிரி 8 வந்து போத் ஈவன் நம்பர் அண்ட் க்யூப்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், வாட் வுட் யூ கால் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்? இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன நம்பர்னு சொல்லலாம் செக் பண்ணுவோம். இங்கே வந்து 1 இருக்குது, நெக்ஸ்ட்டு 7 இருக்குது, 19 இருக்குது. இப்போ நீங்கள் இந்த டாட்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷேப் கிடைக்கும் இல்லையா? 1 2 3 4 5 6 சைட்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து ஹெக்ஸகன். எல்லா பிக்சர்லேயுமே 6 சைட்ஸ் இருக்குது. டாட்ஸ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது வந்து ஹெக்ஸகன். ஸோ அதான் தட்ஸ் ரைட், தே ஆர் கால்ட் ஹெக்ஸகனல் நம்பர்ஸ். அப்போ நம்பர்ஸ் வந்து ஹெக்ஸகனை மேக் பண்ணுறத வந்து நம்ம ஹெக்ஸகனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ட்ரா திஸ் இன் யுவர் நோட் புக். இதை ஃபுல்லாகவே நோட்டில் ட்ரா பண்ணணும். இதை எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணணும்னா, இந்த மிடில் இருக்கிற நம்பர்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்பரை ட்ரா பண்ணால் ஈஸியாக வந்து இருக்கும். டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும், ஈஸியாக இருக்கும். வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் இன் த சீக்வன்ஸ்? இப்போ வந்து ஃபஸ்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பர் எப்படி கிடச்சிருக்கு, செகண்ட்லேருந்து தேர்ட் எப்படி கிடச்சிருக்குன்னு பார்க்கணும். இது வந்து 1 + 6 × 1. 1 + 6 is 7. 7 + 6 × 2. 7 + 12, 19. 19 + 6 × 3. 6 3s are 18. 18 + 19, 37. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும்? 37 + 6 × 4. அதுதான் நெக்ஸ்ட் நம்பர். ஸோ the next number in the sequence is next number in the sequence is 37 + 6 × 4. That is equal to 37 + 24. So 7 + 4 11, 1, 3 + 2 5 + 1 6, 61. 61 is the answer. Next question, can you think of pictorial ways to visualize the sequence of powers of 2, powers of 3? Here is one possible way of thinking about powers of 2. First வந்து நம்ம powers of 2 numbers எழுதிடலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 1க்கு வந்து ஒரு டாட் இருக்குது. அந்த டாட்டே காப்பி ஆகி நெக்ஸ்ட்டு வந்து 2 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல் வந்து பிளாக்கு, அதை காப்பி ஆகிறது வந்து ப்ளூவால் மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 4 ஆகிறதுக்கு வந்து இங்கே இருக்கிற 2 வந்து இன்னொரு 2வாக டபுள் ஆகி 4 ஆகிடுது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற 4 வந்து பிளாக்கில் மார்க் பண்ணியிருக்காங்க, அது வந்து 4ஆக வந்து டபுள் ஆகி 8 ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இந்த 8 வந்து டபுள் ஆகி 16 ஆகிடுது. பவர்ஸ் ஆஃப் 2 சீக்வன்ஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ட்ரா பண்ணலாம். இந்த 1க்கு வந்து ஒரு டாட் இருக்கும். நெக்ஸ்ட்டு 2க்கு வந்து 1 வந்து 2ஆக மல்டிப்ளை ஆகும். தென் இந்த 2 வந்து காப்பி ஆகி டபுள் ஆகி 2 × 2 4 ஆகும். தென் இந்த 4 வந்து காப்பி ஆகி டபுளாக வந்து மல்டிப்ளை ஆகி 8 ஆகும். இந்த 8 வந்து அகெயின் மல்டிப்ளை ஆகி டபுள் ஆகி 16 கிடைக்கும். பவர்ஸ் ஆஃப் 3 சீக்வன்ஸ் எழுதிக்கலாம். பவர்ஸ் ஆஃப் 3 சீக்வன்ஸ் என்னது? ஃபஸ்ட் நம்பர் இஸ் 1, செகண்ட் டேர்ம் வந்து 1 × 3,
3. Third term 3 into 3, 9. Next is 9 into 3, 27. Next is 27 into 3, 81. And so on. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணலாம். நம்பர் 1 வந்து ட்ரா பண்ணலாம். நம்பர் 1 ஒரு டாட். நெக்ஸ்ட் நம்பர் 3. இந்த 1 வந்து 3ஆக மல்டிப்ளை ஆகும். நெக்ஸ்ட் வந்து 9. இந்த 3a 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும். ஸோ 1 2 3 1 2 3 1 2 3 3 டைம்ஸ் ஆகிடுது. இந்த 9 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும். ஸோ இங்கே 27க்கு என்ன எழுதணும் அப்படின்னா 1 2 3 1 2 3 1 2 3 இதே 3 டைம்ஸ் எழுதணும் இல்லையா? 1 2 3 அதாவது 1 வந்து 3ஆக மல்டிப்ளை ஆகிருக்கு. இந்த 3ஆக மல்டிப்ளை ஆகி 9 ஆகுது. இந்த 9 3ஆக மல்டிப்ளை ஆகி 27 ஆகுது. இதுதான் வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சீக்வென்ஸ் பவர்ஸ் ஆஃப் 3. இதோட நம்ம 1.3 ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.